வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ வந்து ஜூஃபி அப்படிங்கிற ஒரு ஜூஃபி கதையை சொல்கிறாரு. அது ஒரு நல்ல கதை. அந்த கதையை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். இதை கேட்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக அது பயனுள்ள விஷயமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா, ஒரு நாட்டினுடைய அரசன். அந்த அரசன் வந்து ஒரு இளம் பெண்ணை வந்து அவன் மனசுக்குள்ளே காதலிச்சான், நேசித்தான் அப்படிங்களேன். அவன் காதலித்த அந்த பெண் வந்து ஒரு இளம் பெண், அழகான பொண்ணு. அவள் வந்து ஒரு ஏழை பெண். அரசன் வந்து அரண்மனையில் வாழ்கிறவன். அரண்மனையில் இருக்கக்கூடியவன் ஒரு சாதாரண பஞ்சை பராரி அப்படின்னு இருக்கல, பஞ்சத்தில் அடிபட்டு போயிருக்கக்கூடிய அப்படியே ஒரு ஏழை பெண்ணை வந்து விரும்பினான். அழகாக இருந்தால் அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. காதலிச்சான். அவன் காதலிச்சான் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால், அரசன் காதலிக்கிறான்றது அவளுக்கு தெரியும். இருந்தால் கூட அவள் அரசனை காதலிக்கலை. அவள் யாரை காதலிச்சானா, அவன் ஒரு சாதாரணமாக இதேமாரி ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்னும் ஒரு பஞ்சத்தில் அடிபட்டு போயிருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இளைஞன் ஒருத்தனை காதலிச்சான். அவள் அரசனை திரும்பி கூட பார்க்காம. அவளுக்கு தெரியும் அரசன் வந்து தன்னை வந்து அப்படியே 100% நேசிக்கிறான், தன் மேலே உயிரையே வச்சுருக்கிறான், தன் முகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கிறான், தன் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கான், தன் கண்ணத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான், தான் நடக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கான், தன்னுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான், அப்படியே ஜொல்லு விட்டுக்கிட்டு எப்போவும் இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் அவளுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு கூட இவன் வந்து அப்படியே ஒரு பரட்டை தலையோட அழுக்கடைஞ்சு போன ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு அப்படியே சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ரோட்டில் சுற்றிக்கிட்டு வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையனாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை வந்து காதலிச்சா, உயிருக்கு உயிரா. இது வந்து அரசனுக்கு தெரிஞ்சு போனால் அரசன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். என்னையா இது, நம்ம வந்து அரண்மனையில் இருக்கோம், கோடிக்கணக்கான செல்வங்களுக்கு அதிபதி நம்ம, அப்படியே வைரங்கள்லேயும் தங்கத்துலேயும் திளைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம, அவள் வந்து கிட்டத்தட்ட காலனி கூட செருப்பு கூட இல்லாமல் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், அவன் வந்து கிட்டத்தட்ட 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், அவனை போட்டு காதலிச்சுட்டு அவன் மேலே உயிரை வச்சுக்கிட்டு என்ன இப்படி இருக்கா, நம்ம எவ்வளவோ சொல்லி இதெல்லாம் இது பண்ணால் கூட நம்ம காதலை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லையே அப்படின்ற மாதிரி அரசனுக்கு வந்து கோபம் அண்ட் கவலை. அப்படி இருக்கும்போது அந்த இப்போ அரசவை கவிஞர் அப்படிலாம் இருப்பாங்கள்ல, அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு பண்டிதர் அவர்கிட்ட வந்து இது விஷயமா அரசன் வந்து விவாதம் செஞ்சார், கலந்து ஆலோசித்தார். இப்படிலாம் இருக்குது, என்னங்க காரணம், என்ன இது, கிட்டத்தட்ட நான் அரசன் என்னுடைய காதலியை அவள் ஏற்றுக்கிறாம அவள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அவனை போய் காதலிச்சுட்டு கிடக்கிறா, என்ன இது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் சொன்னார், நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு பார்ப்போம், அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. என்ன காரியம் செஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த பெண் இருக்கால, அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அதேமாதிரி அந்த ஆண் அவனையும் அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அழைச்சிட்டு வர சொல்லி இந்த 2 பேருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆடைகள் அப்படின்றல ஆடைகளை ஃபுல்லாக 2 பேரையும் ரிமூவ் பண்ண சொன்னாங்க. உன் உடம்புல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கழட்டலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அதேமாதிரி அந்த பொண்ணு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழட்டுங்க, இல்லை நிர்வாணமாக்குங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் நிர்வாணமாக்கியாச்சு. நிர்வாணமாக்கி 2 பேரையும் வந்து அந்த சேவகர்கள் இருக்காங்கள்ல, பணியாட்கள் அவங்ககிட்ட சொல்லி அப்படியே இவங்க 2 பேரையும் வந்து நிர்வாணமாக இருக்காங்க, 2 பேரும் உடம்புல ட்ரெஸ்ஸும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, 2 பேரும் அப்படியே நிற்க வச்சு கயிறை வச்சு 2 பேரையும் கட்டுங்க, 2 பாடியும் ஜாயின் பண்ணுங்கள், 2 சரீரங்களையும் ஒன்றா இணைச்சி வைங்க, கேப்பே இருக்கக்கூடாது, அப்படியே ஃபுல்லாக இணைச்சி வச்சு அப்படியே 2 முகத்தையும் இணைக்கணும், 2 உடம்பையும் நினைக்கணும், 2 கால்களையும் இணைக்கணும், 2 கைகளையும் இணைக்கணும், அப்படியே டோட்டலாக அது பேஸ்ட் போட்டு ஓட்டுறது மாதிரின்னு இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் 2 பேரையும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அப்படி ஆக்குனாங்க. ஆக்கி அப்படியே 2 பேரும் விலகினா கூட கொஞ்சம் கூட 2 பேரும் விலகி போக முடியாது. அதாவது இந்த 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சீயிங் ஈச் அதர் அப்படின்னு இருக்குல்ல, 2 பேரும் முகமும் அவன் முகம் 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே பார்த்துக்கிட்டே இந்த பேட்டர்னில் அப்படியே கயிறை போட்டு கட்டிட்டாங்க ஃபுல்லாக. இப்போ கயிறை போட்டு கட்டின பிறகு என்ன இருக்கும், அதை விட்டு விலகிலாம் வர முடியாது, அசைய முடியாது, உட்கார முடியாது, அப்படியே எதுவுமே பண்ண முடியாது. இப்போ சிறுநீர் கழிக்கிறதுனா கூட சிறுநீர் அப்படியே தான் கழிக்கணும், மலம் கழிப்பதாக இருந்தாலும் மோஷன் போகிறதுனா கூட அப்படியே தான் போகணும் இல்லையா. இப்போ சிறுநீர் அவன் சிறுநீர் இருக்கான், அவள் சிறுநீர் கழிக்கிறா, அவள் வந்து இதே மாதிரி வந்து மலம் கழிக்கிறா, இவனும் மலம் கழிக்கிறான். இப்போ வீச்சம் நாற்றம் இதெல்லாம் வரும்ல. இப்போ 2 பேரும் முகத்தை பார்க்குறாங்க. இந்த கதை இது நடக்கிறது டெல்லியில் வந்து கிளைமேட் எப்படி இருக்கும், வெதர் எப்படி இருக்கும் தெரியும், வெப்பம் அதிகமாக இருக்கும், உஷ்ணம் அதிகமாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும், கோடை காலம் வேறு. அப்படி வரும்போது உடம்புல 2 பேருடைய உடம்புலையும் வேர்வை சொட்டு வியர்வையை வழிஞ்சி ஆறாக பெருகி ஓடி அப்படின்றக்குல அந்த பேட்டர்னில் ஆகி அந்த வியர்வை நாத்தம் வேறு ஃபுல்லாகவே 12 மணி நேரம் இதை மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. 12 hours 2 பேரையும் கட்டி போட்டு இந்த 2 பேருடைய இந்த மூச்சு காற்று அப்படின்னு இருக்குல்ல, அப்படி புழுங்கி போன ஒரு இடத்துல இருந்து 2 பேரும் மூச்சு விட்டு அழுக்கடைஞ்சு போய், ஏன்னா இவன் ஏற்கனவே வந்து 2 பேரும் குளிச்சு நீட்டாக இருக்கக்கூடியவங்க கிடையாதுல்ல, 2 பேரும் பஞ்சத்தில் அடிபட்டு போயிருக்கக்கூடியவங்க தானே. அப்போ எத்தனை நாள் குளிச்சு அப்படின்றது ஒன்று இருக்குது ஏற்கனவே. அதேமாதிரி இவன் எத்தனை நாள் குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு, அவள் குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்றதுக்கு ஏற்கனவே அந்த உடம்பு எல்லாமே அழுக்கடைஞ்சு போய் தான் இருக்கும். இப்போ இந்த 12 மணி நேரம் கட்டி போட்டு அப்படின்னு வரும்போது அந்த வியர்வை நாற்றம்
மூத்திர நாற்றம், மலத்தினுடைய வீச்சம் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு வரும்போது அப்படியே 2 பேருடைய மூக்கு பக்கத்தில் வச்சு இவன் மூக்கு விடக்கூடிய மூச்சு காற்று அவன் மேலே பட்டு, அவள் விடக்கூடிய மூச்சு காற்று இவன் மேலே பட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஆகி இப்படிலாம் ஆன பிறகு 12 மணி நேரம் கழித்து 2 பேரையும் அப்படியே அந்த கட்டி போட்டதை பிரித்து விட்டாங்க. பிரித்து விட்டால் 2 பேரும் தலை தெறிக்க ஓடி அப்படின்றல. அவன் ஓடுனா ஒரு திசையில், அவன் ஓடுனா ஒரு திசையில் இவன் ஓடுனா, 2 பேரும் சேர்ந்து ஓடலை. ஒரே திசையில் 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சிக்கிட்டு நம்மளை இப்போ பிரித்து விட்டாங்க, வா நம்ம 2 பேரும் போயிட்டு அப்படியே குதூகலமாக கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்வோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்படிலாம் போகலை. அவன் ஒரு சைடில் போனான், இவன் வேறு திசையில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இவன் ஓடினான். 2 பேரும் பிரிஞ்சு ஓடினாங்க. 2 பேரும் ஒருவரை ஒருவர் வெறுத்தார்கள். இனிமேல் அவளை பார்க்க அவன் விரும்பலை, இவனை பார்க்க அவள் விரும்பலை. வாழ்க்கையில் இனிமேல் நம்ம 2 பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணி ஒன்று சேர்ந்து அப்படின்றதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இப்படி வீச்சம் எடுத்தவனா நீ அப்படின்னு அவள், இப்படி வீச்சம் எடுத்தவளா நாற்றம் எடுத்த பிறவியா நீ அப்படின்னு அவன். 2 பேரும் நினச்சி அதோட பிரிஞ்சாங்க. வாழ்க்கையில் அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் ஒன்று சேரவே இல்லை அப்படின்ற மாதிரி. இது ஒரு மேட்டர். இது என்னென்ன, இந்த விஷயத்தை அந்த பண்டிதர் செயல் வடிவத்தில் 12 மணி நேரம் கட்டி போட்டு இந்த விஷயத்தை மன்னருக்கு புரிய வைத்து அப்படின்ற இதை மாதிரி வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, பல மேட்டர்கள் நம்ம அழகு, சிறந்தது, உயர்ந்தது, உன்னதமானது, நிகரற்றது, இணையற்றது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்போம்ல, அது பக்கத்தில் க்ளோஸ்அப் அப்படின்றதுல நெருக்கமாக இப்போ நம்ம ஒரு ஆளை உயர்வானவர், சிறந்தவர், அப்படியே மிகச்சிறந்த மனிதர், மிகப்பெரிய அறிவாளி, அப்படி அவருக்கு இணையாக வேறு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரியோ, இல்லாட்டி ஒரு பெண்ணை அவள் எப்படிப்பட்ட குணம், அவள் தங்கத்திற்கு நிகரான குணத்தை கொண்டவள், அப்படியே போற்றி பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு தகுதிகள் கொண்டவள், எப்படிப்பட்ட சிறந்த பெண், அப்படி ஒரு பொண்ணை நம்ம வாழ்க்கையிலே பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசிக்கிட்டு இப்படிலாம் இருப்போம்ல. அப்படியே கொஞ்சம் 2 பேரையும் நெருக்கமாக அப்படியே நெருங்கி பழகுங்க. கொஞ்ச நாள், சில மாதங்கள், சில ஆண்டுகள், சில நாட்கள் அப்படி பழகி, அப்படியே பல மணி நேரங்கள் ஒன்றாக இருந்து அருகில் அமர்ந்து பேசி பழகி, அப்படியே 2 பேரும் பல விஷயங்களை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் அப்படின்றல கருத்து பரிமாற்றம் அப்படிலாம் செஞ்சு இப்படிலாம் இது பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு 2 பேரும் ஒருவரை ஒருவர் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் தனியாக தூரத்தில் இருக்கும்போது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் என்ன நினச்சிங்களோ அதிலிருந்து நிச்சயமாக அந்த நெருக்கமாக பழகி பேசி அப்படின்னு வரும்போது நிச்சயமாக நீங்கள் வேறுபடுவீர்கள், மாறுபடுவீர்கள். உண்மை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதற்கு பிறகு அந்த உறவை தொடர்வதா வேண்டாமா, அந்த உறவு தொடர்வது நல்லதா கெட்டதா, நீங்கள் இருவரும் நல்லவர்களா கெட்டவர்களா, உயர்ந்தவர்களா சிறந்தவர்களா, தாழ்ந்தவர்களா வெறுக்கக்கூடியவர்களா அப்படின்றத அப்படி நெருக்கமாக பழகிய பிறகு நீங்கள் நிச்சயமாக இப்போ நான் சொன்னக்கூடிய ஜூபி கதையில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களைப் போல நீங்கள் உணர்வீர்கள் என்று எனக்கு தெரியும். ஓஷோ கூறிய இந்த விஷயம் எனக்கு ஒரு உயர்ந்த விஷயம் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள் பட்டுச்சு. நான் படித்த வாசித்த அந்த விஷயத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.